ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தர்ஷித் அட்ராசிட்டி சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வெட்னஸ்டே தாங்க. வெட்னஸ்டே வந்தால் எனக்கு பெருசாக வேலை எதுவும் இருக்காது. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபுட்டு அங்கேயே கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கும் தம்பிக்கு தான் சமைக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து தம்பிக்கும் எனக்கும் உப்புமா தாங்க செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், நான் செஞ்சுட்டேன் உப்புமா. சிம்பிள் டிஷ்ஷுங்கிறதுனால சீக்கிரமாக இன்றைக்கி வேலையாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் ஹேர் பேக் தாங்க இன்றைக்கி போட போகிறேன். கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன், முடி வந்து ரொம்ப கொட்டிகிட்டே இருக்குது. அதனால் நைட்டே வந்து நான் வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அது நல்லா ஊறிடுச்சு. ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலைங்க ஒரு கைப்பிடி அளவு நல்லா வந்து கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் அரைக்க தாங்க போகிறேன். இதில் இருக்க தண்ணி மட்டும் நமக்கு போதும். அந்த வெந்தயம் தேவையில்ல, வேணும்னா போட்டுக்கலாம். நான் தண்ணி மட்டும் தான் இப்போ சேர்த்த போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கருவேப்பிலையும் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அது ரொம்ப தண்ணியாக போயிடும், அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதே கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சு, அதனால் சரியாக அரைப்படலை. நான் இன்னும் கொஞ்சம் பல்ஸ் விட போகிறேன். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இந்த தண்ணி வந்து இருக்கட்டும், நான் அப்புறமே எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், அந்த பேஸ்ட் எடுத்து நான் இதில் வச்சுட்டேன். இந்த தண்ணி வந்து இந்த மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணிங்க, அது கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு தேவைப்படும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நடுவில் வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பேஸ்ட் வந்து நம்ம தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த தண்ணி தனியாக நான் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நம்ம ரெகுலராக எப்பயுமே வந்து ஷாம்பு அப்ளை பண்ணும்போது அப்படியே தான் டைரெக்டாக அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏதோ தண்ணியிலையோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி நான் ஷாம்பு மிக்ஸ் பண்ணால அதை போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி May 29 என்னோடய அக்காவுக்கு கூட பிறந்த சிஸ்டருக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அவங்களுக்கு. அதனால் இந்த வீடியோ மூலயமா நான் அவனுக்கு வந்து நான் விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படியோ தெரில, இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அகைன் ஒன்ஸ் வெட்டிங் ஆனிவர்சரி அக்கா அண்ட் மாமா. வெட்டிங் டேனாலே எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான டேவாக தான் இருக்கும். இந்த ஸ்பெஷல் டேயில் உனக்கு பிடிச்ச பர்சன் வந்து உனக்கு விஷ் பண்ண போகிறாங்க. யாருங்கிறத பார்த்துக்கோ. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இப்போ பக்கமாக நம்ம ரிலேட்டிவ் மேரேஜ் ஒன்று வருதுங்க. அதுக்கு சாரீ கட்டலான்னு புதுசாக கட்டாத சாரீ ஒன்று இருந்தது. எனக்கு ஸ்டிச்சிங் தெரியுங்கிறதுனால நானே ப்ளவுஸ் தைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க சாரீ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ப்ளவுஸு. இங்கே பாருங்கள், ஸ்டோன் வச்சு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. பேக் நெக்குங்க, இது லைனிங்கு மேட்சிங்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து சாரீலேருந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சாரீ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு கையெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் லைனிங் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக்குங்க, நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கைக்கு வந்து நான் பஃப் ஸ்லீவ் தாங்க கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இங்கே பாருங்கள், பேக் சைடு இது ஃப்ரண்ட்டு, அப்புறம் கை. இது போக மீதி கொஞ்சம் கிளாத் இருக்குங்க, இது பத்திரமா வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பட்டி கொக்கி பீஸ்க்கெலாம் தேவைப்படும். அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு லைனிங்கில் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தாங்க சாரீலையும். இங்கே பாருங்கள், ஸ்டோன் இருக்கிறதுனால பிளாக் சைடு கொஞ்சம் கவனமாக கட் பண்ணோம். கொஞ்சம் உள்ளே விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ வந்து இங்கே பாருங்கள், எடுத்தாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டுங்க. இது வந்து கைக்கும் எடுத்துட்டேன். கையில் வந்து பார்டர் வந்து நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமே லாஸ்ட்டில் நான் ஜாயின் பண்ணிப்பேன்.
அவ்வளோதாங்க, இந்த வீடியோ லென்த்தாக போகுது, இதோட நம்ம முடிச்சிக்கலாம். இது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் இதில் போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.